சிவகார்த்திகேயனை வந்து ஆளுங்கட்சி ஒருவேளை பகடக்காய் மாதிரி யூஸ் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி இன்றைய இளைஞர்கள் பல பேர் சொல்றாங்க. அதனால சிவகார்த்திகேயன் பயங்கரமா அஃபெக்ட் ஆகுறாரு. ஆனால் சினிமா ஃபீல்டில் இன்னொரு விஷயங்க, அது எப்படிங்க திமுக ஆட்சி வரும்போது சைலண்டாக இருக்கும், ஏடிஎம்கே ஆட்சி வந்தால் மட்டும் எல்லாரும் பேசுகிறாங்க. சிவகார்த்திகேயனை தான் யூஸ் பண்ணணுமா? அவர் தானே வராரு, அவங்களோட ஒத்துக்கிறாரு. மீதி நடிகர்லாம் வளர்ந்து வரவங்க பார்த்தீங்கன்னா கட்சியை நம்பி போயிட்டு வடிவேல் சார் மாதிரி ஆயிடக்கூடாது. இப்போ இந்த வியூ பார்த்தீங்கன்னா நேற்று நானும் படித்தது, ஒரு ரஜினி சார் 40 நாளைக்கு அப்புறம் வந்தது ஒரே 4 மணி நேரத்தில் வந்துருச்சு அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணுறதாங்க. எப்படி நான் என்ன ரெக்கார்டில் சொல்கிறாங்க அப்படின்னு ஆளுங்கட்சியில் நினைக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் நடித்த நேரத்தில் இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் இல்லை. வந்து நிறைய சொத்து சேர்த்துட்டு கடைசி நேரத்துல மக்களுக்காக செய்ய போறேன்னு ஒரு கடைசியா வந்த நம்ம ஜெயலலிதா வரைக்கும் ஈவன் ஸ்டாலின் கூட ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறார். இப்போ என்னன்னா சமீபத்துல 2 ட்ரைலர் வந்துச்சு அங்கிள். ட்ரைலர்னா படத்தோட குட்டி குட்டி சீன். இப்போ சிவகார்த்திகேயன் படமும் வரப்போகுது. அதுல பாத்தீங்கன்னா இந்த ஹிந்தி திணிப்பு அந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. விஜய் கடைசி படம் கண்டிப்பா வந்து பாலிடிக்ஸ் தான். அப்ப 2 படமே பாலிடிக்ஸ் தான். இப்ப மேட்ரு என்னன்னா, இப்ப இந்த படங்கள் எல்லாம் வருது இல்ல, சிவகார்த்திகேயன் இது வரைக்கும் ஒரு ஆங்கரா இருந்தாரு, நல்லா காமெடியா பேசுவாரு, நல்லா நடிப்பாரு. திடீர்னு இப்படி கொண்டு வந்துட்டாங்களே. ஒரு சினிமா, என்னதான் நம்ம அரசியல் பத்தி பேசினாலும் நம்ம எப்படியாவது நம்ம என்னைக்காவது ஒரு நாள் சினிமா தியேட்டர் போவோம், அங்கேயும் போய் இப்படி அரசியல் பண்ணிட்டு சிவகார்த்திகேயனை யூஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? சிவகார்த்திகேயன் சொல்ல முடியாது, எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்கு. சிவகார்த்திகேயன் ஒரு தேவை இருக்கும், ப்ரொடியூசருக்கும் ஒரு தேவை இருக்கும், அரசியலுக்கும் ஒரு தேவையா இருக்கும், மக்களுக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் தேவை இருக்கும். ஸோ அந்த தேவை எல்லாமே பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளோதான். அப்படி எடுத்துக்கலாம். இவங்க என்னதான் சொன்னாலும் பராசக்தி இவருடைய படம் எல்லாம் சொன்னா கூட இப்பயும் டாப்ல இருக்கு ரஜினி சார் தான். கலை எதார்த்தம் அதாவது என்ன வேணா அவங்க சொல்லலாம். அது வசூல்லையும் சரி, இவ்வளோ வயசுல 75 வயசுல இருக்க டாப்ல இருக்கிறது அவர் தான். அது அதான உண்மை, அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த வியூ பார்த்தீங்கன்னா நேற்று நானும் படித்தது, ஒரு ரஜினி சார் 40 நாளைக்கு அப்புறம் வந்தது ஒரே 4 மணி நேரத்தில் வந்துருச்சு அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணுறதாங்க. எப்படி என்ன ரெக்கார்டில் சொல்கிறாங்க? ஃபேக் நியூஸ் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இவங்க வந்து இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க மீடியா இருக்கீங்க, அதே மாதிரி அதுக்கான ஒரு 10-15 மீடியா சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க, மக்கள் இதான் உண்மை அப்படின்னு நினச்சிக்குவாங்களே. ஆனால் கலை யதார்த்தம்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. சினிமா இருக்கிற ஃபீல்டில் இருக்க இப்போக்கு டாப்ல இருக்க ரஜினி சார் தான். அவர் அரசியல் வர சொல்லிட்டு விலைக்கு அப்படியே போயிட்டாரு. சிவகார்த்திகேயன் சாரை யூஸ் பண்றாங்க அப்படின்னா வளர்ந்து வரவங்க பார்த்தீங்கன்னா கட்சியை நம்பி போயிட்டு வடிவேல் சார் மாதிரி ஆயிடக்கூடாது. ஒரு காலத்துல எல்லாரும் ரசிச்சாங்க வடிவேல் சார், இப்போ எப்படி நம்ம இருக்காங்க. ஆனால் சிவகார்த்திகேயன் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப திறமையானவர். ஒரு கட்சிக்குள்ள அவர் போய் உள்ள சுருக்கிட்டோம் அப்படின்னா அது அவர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சூர்யா சாரே எடுத்துக்கங்க, பேசுனாங்க. ஆனால் சினிமா ஃபீல்டில் இன்னொரு விஷயங்க, அது எப்படிங்க திமுக ஆட்சி வரும்போது சைலண்டாக இருக்கும், ஏடிஎம்கே ஆட்சி வந்தால் மட்டும் எல்லாரும் பேசுகிறாங்க. நீங்கள் அந்த கலை போராளியாக இருந்தால் எல்லா ஆட்சிலையும் பேசணும். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டை வச்சு இவர் பேசினார். 3 ஆக்டர் மெயினாக அவங்க பேசுனாங்க. இது மாதிரி மடிக்கணி திட்டம் கொடுத்துருக்கோம், அது சிறப்பாக ரைட்டு, சிறப்பானது. அதில் நீங்கள் அதை மட்டும் பேசுகிறீங்க, அதை மட்டும் ஹைலைட் பண்ணுறீங்க. இவ்வளோலாம் நடக்கிற விஷயத்தை பற்றி என்னத்தை பேசுகிறீங்க? இப்போ ஒரு இதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் இப்போ வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் கொஞ்சம் பார்க்கணும் மேடம். இவர் அதில் போய் அந்த வலையில விழுந்தார் அப்படின்னா இவருடைய கேரியர் பற்றி யோசிக்கணும். ஸோ ஒரு ஸ்டார் ஒரே ஆவரேஜாக போகணும் அப்படின்னா ரஜினி சார் மாதிரி எல்லா கட்சியும் ஈக்குவலாக இருக்கணும், எல்லாரையும் பழிச்சுக்காம இருந்து போனால் மட்டும்தான் அந்த ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல். இல்லை அப்படின்னா அவங்களுடைய ஆளு நான் அப்படிதான் பண்ணுவேங்கிற சொல்லிட்டா அது எல்லாரும் இருக்கும். சிவகார்த்திகேயன் வந்து கண்டிப்பா எந்த ஒரு பாலிடிக்ஸ்லயும் அவர் இப்போ டைரக்டா ஈடுபட விரும்ப மாட்டாரு. ஏன்னா இப்போ அவர் தான் இவரோட சினிமா கேரியர்ல இப்போதான் ஒரு ஓரளவு அப்கமிங்கா வந்துட்டு இருக்காரு. ஸோ அதை ஆளும் கட்சி அவரை பயன்படுத்திக்க நினைக்கலாம். ஒரு வேளை அப்படி பயன்படுத்தி அவங்க எப்படியாவது அவங்க டிவிக்காக கண்ட்ரோல் பண்ணணும், அவங்க ஓட்டை பிரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிவகார்த்திகேயன் படம் தான். அப்புறம் ஈவன் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் விஜய் படம் ஓடலை அப்படி இப்படின்னு நிறைய இதை வச்சு சேனல்ஸை வச்சு அவங்க வச்சு பேச வைப்பாங்க. சிவகார்த்திகேயன் படம் தான் வச்சு அது இவ்வளோ பாஸ் ஆஃபி கொடுத்துச்சு, இவ்வளோ கலெக்ஷன் கொடுத்துச்சுன்னு சொல்லி அவங்க நிறைய செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறாங்க. இப்போ பொங்கல் டைம் சிவகார்த்திகேயன்ல நியூ ஒரு ஹீரோஸ் வந்தால் கூட அது ஓட தான் செய்யும். அது ஒரு காம்படிஷனாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ அட் ப்ரெசன்ட் முன்னாடி பார்த்த ஃபேமிலிஸை விட ஈவன் கொஞ்சம் விஜய் ஃபேன் இருக்கிற ஃபேமிலிஸ் கூட ஃபஸ்ட்டு 1 வீக்லாம் ஃபிலிமுக்கு போகிற ஐடியாவே இல்லை. பிகாஸ் அங்கே ஒரு தொல்லையாக தான் இருக்கும், அவர் படம் பார்க்குற மாதிரி இருக்காது. வேணுன்னே அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காமிக்கிறது,
ஈவன் தியேட்டரை நாசம் பண்ற மாதிரி தான் இருக்கும். என்ன பார்க்கணும்னு நினைச்சாங்களா 1 வீக் கழிச்சு தான் பார்ப்பாங்க. சிவகார்த்திகேயனை டிஎம்கே யூஸ் பண்ணி தான் ஆகணும், அவங்களோட நிலைமை அது மாதிரி. சிவகார்த்திகேயனை தான் யூஸ் பண்ணணுமா? அவர் தானே வராரு, அவங்களோட ஒத்துக்கிறாரு. மீதி நடிகர்லாம் இப்போ ரஜினியோ இவரை வச்சு பண்ணாக்கா எடுபடாது. சிவகார்த்திகேயன் தான் இன்னையோட ட்ரெண்டு. ஈக்குவலாக விஜய்க்கு ஈக்குவலாக படத்தில் வராரு. அவருக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க. அவரை பயன்படுத்தினாதான் இன்னைக்கு கட்சி இவங்களுக்கு ஓட்டு வங்கியை பலப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும்னு டிஎம்கே கருதுறாங்க. அதனால அவங்க படமே அவங்களுக்கு தானே, அவங்க படம் எடுக்கிறதுல இவர் நடிக்கிறது இவருக்கு தான் லாபம். அதை பயன்படுத்திக்கிறார். இவர் சிவகார்த்திகேயன் அரசியல்ல தனியா இருந்தால் கூட அந்த படத்துல நடிக்க வைக்கிறாங்க அவங்க. நீ போய் அவருடைய அதே டேல அடுத்த நாள்ல நீ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா அப்ப அவரோட கடைசி படத்துக்கு கொடுக்காத மரியாதை தானே அது. அப்ப நீ ஒரு சினிமாவோட ஜூனியரா இருந்து நீ என்ன கத்துக்கிட்ட? விஜய் அவர்கள் உன்னை ஆரம்பத்துல தான் தட்டி தூக்கிட்டு வந்தார். அப்ப நீ விஜய் அவர்களுக்கு துரோகம் பண்றியா அப்படின்னு கேட்கறாரு. ஆனா சிவகார்த்திகேயன் மழுப்பி பேசுறாரு இப்ப வரைக்கும். அதை நீங்க எப்படி? இப்ப நீங்க கேக்குறீங்க, அவர் நடிகரா அவர் பாத்தீங்கன்னா அவர் அவருக்கு தயாரிப்பாளர் இருப்பார் பாத்தீங்களா, அவர் ப்ரெஷர் போடும்போது அவர் கேட்டுதான் ஆகணும். இப்ப அவர் உள்ள ஒண்ணு வச்சு பாதி 50-50 தான் இருக்காரு. இல்ல இவர் ஏதாவது சொல்லிருக்கலாம், இவர் சொல்லியிருக்கலாம். இப்ப நாங்க உங்களை நடிக்க வச்சிருக்கோம், நாங்க தானே பணம் கொடுத்துருக்கோம். இப்ப எனக்கு ப்ரெஷர் நீங்க போடும்போது நான் பண்ணித்தானே ஆக முடியும். இவருக்கு ரிஸ்க்னு இவருக்கும் தெரியும். இது அவர் மேல ஒரு மரியாதை வச்சிருப்பாரு, கண்டிப்பா விஜய் சார் மேல மரியாதை வச்சிருப்பாரு. இருந்தாலும் இந்த டயத்துல கொஞ்சம் பின்னாடி பாரு. இந்த எண்ட் ஆஃப் டே பாத்தீங்கன்னா எந்த படம் பெஸ்டா இருக்கு அதாங்க ஓட போகுது. இவங்க என்னதான் பப்ளிசிட்டி பண்ணாலும், அது பராசக்தியா இருந்தாலும் சரி. இப்ப பராசக்தியில ஏதோ ஹிந்தி எதிர்ப்பு அது மறுபடியும் கொண்டு வராங்க. எல்லாம் பாருங்க, நம்ம சுத்தி போறாங்க 40 பேர் எல்லாருமே ஹிந்திக்கு விருப்பமா தான் இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் திணிக்கிறது யாருங்க திணிக்கல, விருப்பப்பட்டா படிக்கிறாங்க, அவ்வளவுதான். இது இப்ப இவரு உள்ள வந்தது, இவரு தான் மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஃபியூச்சரை பார்க்கும்போது எலெக்ஷனுக்கு அப்புறம் இவர் மறந்துடுவாங்க. சப்போஸ் ஒரு படம் எல்லாம் ஓடிடுச்சுன்னா, அது ஓடலேன்னு வச்சுங்க, கதை சரியில்லையா வச்சுன்னு வச்சுங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் இவர் இன்னும் டவுன் ஆகிற மாதிரி ஆயிரும். ஏன்னா இப்ப இவங்க அந்த வலையில வடிவேல் சார் மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னா அவரை கேட்டுக்கோ. ஏன்னா ரொம்ப திறமையானவர், அடுத்தடுத்து வளர்ந்து வரணும். இவர் படத்தை தள்ளி வச்சிருக்கலாம். அது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2 படத்துல எது கதை பெஸ்டா இருக்கு அதான் மக்கள் சூஸ் பண்ண போறாங்க. ஒரே நாள் நமக்கு ரிவ்யூ தெரிய போகுது, 2 வருஷத்துல தெரிஞ்சிருது. அது படம் வந்தோன்னே எப்படின்னு பார்ப்போம், வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். ட்ரெய்லர் வச்சுலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. 40 மில்லியன் 30 மில்லியன் அதெல்லாம் சும்மா இருந்தது. நானும் தான் போட முடியும், நேற்று 100 மில்லியன் பார்த்தாங்க அப்படின்ட்டு. ஸோ இருக்கிறது அவ்வளோதான். இல்ல இவங்க சினிமா ஓடுறதுக்காகலாம் அரசியல் பேசுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சினிமா வச்சு அரசியல் ஓடுனது ஒரு காலம் இருந்துச்சு. அதனால இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸ் மினிஸ்டர் அண்ணாவிலேருந்து கடைசியா வந்த நம்ம ஜெயலலிதா வரைக்கும், ஈவன் ஸ்டாலின் கூட ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாரு. ஸோ இன்னி வரைக்கும் எல்லாருமே ஒரு நடிகர்கள்ங்கிற விதத்தை சொல்லிக்கலாம், சினிமா ஃபீல்ட்லேருந்து வந்தவங்க தான். பட் இப்போ அவங்க சினிமாவில் அரசியல் பேசுறதுக்கு காரணம் அவங்க சினிமா ஓடுறதுக்கு தானே ஒழிய சினிமாவோட அரசியலோட தாக்கம் சினிமாவில் இருக்க வழிய சினிமாவோட தாக்கம் அரசியல் இருக்கும், இதுக்கப்புறம் இருக்கும்னு நான் நினைக்கலைங்க. சிவகார்த்திகேயனுக்கும் ஒரு ஆசை இருக்குமோ விஜய் விட முன்னாடி வரணும்னு? இல்ல மேம், இது நம்ம சிவகார்த்திகேயன் வாயால சொன்னாதான் நம்ம எடுத்துக்க முடியும். அவர் சொல்ல மாட்டாரு, நம்மளே நினைச்சுக்கிறது தான். பட் அது அவங்களோட பொசிஷன்ல இருந்து சொன்னாதான் நமக்கு தெரியும். ஸோ அதனால இன்னைக்கு நல்லதொருக்கும் கெட்டதுக்கு சோஷியல் மீடியாவில் நம்ம தான் எதுன்றதை பார்த்துட்டு மக்கள் எல்லா விஷயத்துலையும் ஒரு டேப்லெட்லேருந்து ஒரு அரசியலேருந்து எல்லாத்துலேயும் மக்கள் அவங்க தெளிவாக இருந்தால் எல்லாமே கரெக்டாக இருக்கும்ன்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. விஜய் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடைசி மரியாதை, அவரோட கடைசி படம் வருது, அந்த நேரத்துல இவரோட சிவகார்த்திகேயன் படமும் மோத விட்டு தியேட்டர் கொடுக்காம பண்ணி இவ்வளவு தூரம் பண்றாங்க. அப்ப இது சினிமாவை சீர்குலைக்கிறாங்களா? அது டோட்டலா அரசியல் தான். அரசியல்ல விஜய் வந்துடக்கூடாது, அவர் படத்தை ரிலீஸ் பண்ற விடக்கூடாது, அவருக்கு நிறைய தொந்தரவு கொடுக்கணுங்கிறது ஆளுங்கட்சியோட முதன்மையான நிலைமை தான். அவங்க அதில் ஏமாந்துட்டாங்க, நம்மளுக்கு ஓட்டு விடாமல் போயிருமோ என்னமோ அப்படின்னு ஆளுங்கட்சியில் நினைக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் நடித்த நேரத்தில் இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் இல்லை. இப்போ இது உருவாக்கி ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க அவங்க. அதனால டிஎம்கேல இதை செய்வாங்க, இதெல்லாம் செய்வாங்க. அரசியலில் அவங்க இந்த தரம் விட்டுட்டாங்கன்னா அதோட அவங்களோட சாப்டர் முடிஞ்சிடும். என்ன இவங்க டிஎம்கேல நல்லவங்கன்னே சொல்றதுக்கு நான்லாம் இல்லை. பல ஆண்டுகளாக டிஎம்கே சப்போர்ட்டராக நான் அரசு ஊழியராக இருந்த காலத்துல இருந்து. ஆனால் அவங்களோட இப்போத்தைய நிலைமை இன்னுமே அவங்க ஒதுங்கலை. இப்போ ஜெயலலிதா நிறையா சொத்து சேர்த்துட்டு கடைசி நேரத்தில் மக்களுக்காக செய்ய போறேன்னு ஒரு பிரபகாண்டா பண்ணி அது உடம்பு முடியாமல் போய் அதை மக்களுக்காக செய்ய போறேன், எந்த பணத்தையும் யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்ன நேரத்தில் தான் அந்த அம்மா இது மாதிரி ஆக்கிட்டாங்க. அவங்கள சுற்றி இருந்தவங்க அவங்க இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க, அந்த அம்மா இல்லை. சிவகார்த்திகேயன் வேணும்ட்டே அவர் அவமானம் பண்ணணுங்கிறதுக்காக இதெல்லாம் செய்யறாரா? இல்லை, அப்படி இருக்க வாய்ப்புகள் இல்லை மேம். ஏன்னா சினிமாவில் பொறுத்தவரைக்கும் அவங்க ஹெல்த்தியாக தான் இருக்காங்க. ஹீரோலாம் அவங்க ஹெல்த்தியாக ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க.
தொண்டர்கள் தான் சண்டை போட்டுக்கிறது, கட்சியிலையும் சரி சினிமாலையும் தொண்டர்கள் தான், அந்த ரசிகர்கள் தான் சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ மேல் மட்டத்தில் அவங்க எல்லாம் கரெக்டாக இருக்காங்க, அவங்க நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்காக நல்லா மியூச்சுவலாக தான் இருக்காங்க. பப்ளிக் தான் கிளியராக நகை நான் தான் சொல்கிறேன். அப்ப பப்ளிக் தான் அரசியலுக்கும் சினிமாக்கும் தெளிவு இல்லைன்றீங்களா? தெளிவில்லை, அவங்க எதுன்றதை அவங்க தேர்ந்தெடுக்கணும், கரெக்டாக தேர்ந்தெடுக்கணும். அது வந்து பப்ளிக் இருக்கும். எலெக்ஷன் டைமில் அவங்க தெளிவிருப்பாங்க, படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து ரசிகர்கள் தேர்ந்தெடுப்பாங்க கரெக்டாக. ஸோ எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக இருப்போம்.